குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மதுரை அரசாளும் மீனாட்சி அமோகமாக நடந்து முடிந்து விட்டது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எதிர் சேவை எழுந்தருளல் நேற்று சித்ரா பௌர்ணமி அன்று மதுரையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மதுரையில் அவ்வளோ அழகாக வீற்றிருக்கும் மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, அதற்கு பிறகுதான் காசி விஷாலாட்சி. மதுரையை அரசாளும் அன்னை தேவி. நான் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய மாங்கல்யத்தை கூட வச்சு இது பண்ணுறேன். அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நான் ரொம்ப நாளாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறல. அங்கே இவர் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அங்கே போயிட்டு வந்துடுவாங்க. ஆனால் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அதனால் நான் ரொம்ப நாள் கழித்து தான் மதுரை மீனாட்சி அம்மாவையே தரிசனம் பண்ணேன். மதுரைக்கு நான் போனதே இல்லை. அதனால் ரொம்ப நாள் கழித்து போனேன். எனக்கு அவ்வளோ ஒரு அந்த இதை மீட்டு கொடுத்தது அம்மா தான். அந்த மாங்கல்யத்தை எனக்கு மீட்டு கொடுத்தது அம்மா தான். அம்மாவனோட பட்டாபிஷேகம், அம்மாவனோட திருமணம், அம்மாவனோட எதிர் சேவை, அம்மாவினோட ரத உற்சவம், அப்புறம் கள்ளழகர் திருமாவிருஞ்சோலையிலிருந்து கள்ளழகர் அம்மாவை மக்கள் கூட்டத்தில் அவரால் மீண்டு வர முடியல. அதனால் அந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள அருமையான சித்திரை திருவிழா, மதுரை சித்திரை திருவிழா அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு அழகாக இது சேவை சாதித்து கொண்டிருக்கிறார்கள். 16 படி மீது பரிவுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, எங்கள் கேள்விக்கு பதில் என்ன ஈஸ்வரி, ராஜராஜேஸ்வரி. 16 லோகமும் பணியும் உன் பதமே, ஸ்ருதியோடு உனைப்பாட துணை புரிவாய் நித்தமே. கதியென்று உன் பாதம் சரணடைந்தால் விதியென்ன செய்யுமம்மா இதயமே குளிர்ந்தாள். 25 நாமங்கள் கொண்டவளே, இருள்வினை தீர்ப்பவளே, இன்பம் தருபவளே, குருராஜன் கோபாலன் உள்ளத்தில் இருப்பவளே, அருள்வாக்கு தந்தென்னை ஆதரிப்பவளே. சட்டை என்னும் மாயை அகற்றிவிட்டேன், 8 படி மீதேறி இன்பமுடன் வலம் வந்தோம். பொட்டிட்ட முகத்திலே புன்னகை தவளக் கண்டோம், நீ விட்ட வழியென்று உன்னை சரணடைந்தோம் அம்மா. அவர் கண்டிக்கிறதே இல்லை. வாணி அருள்வாய் நீ மாணிக்க வீணா, மரகத மகுடதாரிணி, காணும் இடமெல்லாம் நிறைந்தாய், நீ கலைமாமணியாய் திகழ்ந்தாய், நீ ஞானத்தின் வடிவாய் நின்றாய், நீ தேனினும் இனித்திடும் என் தாய், நீ செந்தாமரையிலே இருப்பவள், நீ சிந்தையில் எந்நாளும் இனிப்பவள், நீ அருளும் பொருளும் தருபவள், நீ ஹரியும் மகிழும் அலைமகள், நீ சிவகங்கை திருத்தலத்திலே அமர்ந்தவள், நீ சிவனுடனே திருநடனம் புரிபவள், நீ அவனியெல்லாம் காக்கும் அன்னையும் நீ கனகதுர்க்கை அம்மா, கருணை புரிவாய் அம்மா. இந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி என்ன சொல்லுவது? சிவப்பு நிற சேலை கட்டி சிங்கவாகனம் ஏறி திருவுலா வருபவளே, அன்னை தாயே, உவப்புடன் நவராத்திரி அதனில் பராசக்தியாக உன்னடி போற்றுகின்றோம் அம்மா. மந்தாரை செண்பகமு மாலை அணிந்தவளே, மாகாளி அம்மையே சரணம் அம்மா. சிந்தாகுளம் தவிக்கும் சுசிலை என் முன்னம் தரிசனம் தந்தவளே அம்மா. சங்கு சக்கரம் ஏந்தி சதுர்புஜ வடிவத்துடன் தச்சன் முன் நின்றவளே அம்மா. பொங்கும் மங்கள கீதம் பூந்தமிழ் தலில்பாடி புகழ்தீட அருள் புரிவாய் அம்மா. செந்தாமரையில் அமர்ந்தவளே, நின்றாள் பணிந்தேன் பூமகளே, திருமகளே, உன் திருவடியே பொருள் புகழ் தரும் வாழ்வினிலே. வாசல்கள் தோறும் கோலங்கள் போட்டால் வரும் லட்சுமி வரலட்சுமி, வீடுகள் தோறும் விஜயம் செய்யும் ஜெயலட்சுமி விஜயலட்சுமி, நவராத்திரியில் ஒளி தரும் லக்ஷ்மி, நவதானியம் தரும் தானிய லட்சுமி, நல்லவை நடைபெற துணையாய்த்தாலும் நாளும் வழங்கினும் வீரலட்சுமி, சந்தான பாக்கியம் சகல சௌபாகியம் தந்தருளும் தனலட்சுமி, சந்தான லட்சுமி, ஆதிலட்சுமி நீ, கஜலட்சுமி அருள் தர வேண்டும் ஐஸ்வர்ய லட்சுமி, நவராத்திரி நாயகிய கலைமகளே,
தவக்கோலம் தாரணையே பூமகளே, தாமரை மலரில் மலர்பவளே, தமிழிசை அமுதமாய் வாழ்பவளே, ராகபாவ பாடலோடு இணைந்தவளே, மோகனதான ஆடலோடு இசைந்தவளே, நாதகான ஒளியோடு கலந்தவளே, வேதனான மந்திரமாய் கழித்தவளே, மின்னலாய் புன்னகை புரிபவளே, தென்றலாய் தவழ்ந்து வருபவளே, கண்ணலாய் செல்வம் தருபவளே, தமிழ்மன்றாய் உலகெல்லாம் மூத்தவளே, வீணையின் ஒளியில் கழிப்பவளே, விழிகள் ஒளிமயமாய் கனிபவளே, காமாட்சி அம்மா காமாட்சி, ஓமென்ற நாதமே உன் காட்சி அம்மா உன் காட்சி. இப்படி அன்னையினுடைய தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பாள். ஆதிபராசக்தி துணையிருப்பாள். மருவத்தூரிலே கோயில் கொண்டு மகிமை பல புரிந்து நின்றாள். கருத்தினிலே நினைத்தவருக்கு கனவில் சென்று வாழ்த்தி வந்தாள். உருவத்திலே உள்ளத்திலே மாறி அவள் உருமாறி வந்தாள். நம் குறைகளை கேட்டு அருள்குறி மேடையிலே வந்து நின்றாள். அம்மா தாயே, மாங்கல்யம் தரும் மதுரை மீனாட்சி அம்மா தாயே, மாங்கல்யம் தரும் மதுரை மீனாட்சி அம்மா தாயே சரணம். அதனால இங்கே போங்க, திருமணம் உடனே நடக்கும். நீங்கள் அம்மா மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணுங்க, உடனே திருமணம் நடக்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு ஒரு தாமரை பூவோ ஒரு மலரோ வாங்கி கொடுங்க. தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க, உடனே திருமணம் நடக்கும். மாங்கல்யத்தை தரும் மதுரை மீனாட்சி, மாங்கல்ய பலத்தை தரும் மதுரை மீனாட்சி, மாங்கல்ய பலத்தை தரும் மதுரை மீனாட்சி, மாங்கல்ய பலத்தை தரும் மதுரை மீனாட்சி. அன்னை அன்பினுக்கு மங்களம், ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம், என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம், இச்சையாவும் முற்றுவிக்கு சிற்சபைக்கு மங்களம், நாமகீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கவும், வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும், ஞானதீபம் ஏற்றி என்றும் நாமகீதம் பாடுவோம், தர்மசக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம். அன்னை அன்பினுக்கு மங்களம், ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம். மாங்கல்யம் தரும் மதுரை மீனாட்சி அம்மா தாயே சரணம். ஓம் சக்தி பராசக்தி அம்மா, எங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வாழ்விப்பாய் அம்மா.